ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 97.3 கிட்ட இருக்குது. ஃபோனை நம்ம இங்கே ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம், வச்சுட்டு இதில் எவ்வளவு ஹீட் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அடுப்புலேருந்து வரக்கூடிய ஹீட்டு இந்த ஃபோனில் வந்து ரொம்பவே ஈஸியாக அது ஹீட் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் உணரவே முடியாது. அந்த எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷருக்கு போய் தான் வெடிக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த வீடியோ வீட்டில் சமைக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும், அதே மாதிரி வீட்டில் சமைக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் எளிமையாக புரியணும் அப்படின்றதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். மேட்ரு என்னன்னா, கிச்சனில் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணால் வெடிக்குமா வெடிக்காதா அப்படின்றது தான் கதை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிச்சனில் ஃபோன் வெடிக்குமா வெடிக்காதா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபோனு ஒரு வெடிக்கக்கூடிய டிவைஸா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனு ஒரு வெடிக்கக்கூடிய டிவைஸ் தான். இதில் எது வெடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பேட்டரி. இந்த பேட்டரியை பற்றி சிம்பிளாக பார்த்துருவோம். இந்த பேட்டரியில் இருக்கக்கூடியது 3 விதமான பொருள். ஒன்று ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது எலக்ட்ரோலைட். இந்த ஆனோடும் கேத்தோடும் ஒன்னோட இன்னொன்று இணைஞ்சுது அப்படின்னா அங்கே வெடிப்பு நிகழும், இல்லை தீப்பொறி உருவாகும். இதை தடுக்கிறதுக்காகவும் கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குறதுக்காகவும் நடுவில் எலக்ட்ரோலைட் அப்படின்ற ஒன்று இருக்குது. நம்ம ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதாவது ஆனோடு கேத்தோடு நடுவில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். சரி, இந்த பேட்டரி வெடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம், அதாவது பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்று ஹீட். இந்த பேட்டரிக்கும் ஹீட்டுக்கும் ஆகவே ஆகாது. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நடுவில் இருக்கக்கூடிய இது எலக்ட்ரோலைட் லிக்விட் தான். அப்போ ஹீட்டு ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நடுவில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து ஆவியாக ஆரம்பிக்கும், அதாவது எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி எவாப்ரேட் ஆகி ஆவியாகி உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்டு எரியக்கூடிய, அதாவது தீப்பற்றக்கூடிய ஒரு கேஸாக மாறிடும். அதனால தான் முன்னாடி பயன்படுத்தின பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் சார்ஜ் காரணமாகவும் ஹீட்டு காரணமாகவும் அந்த பேட்டரி ஊதி போகிறத நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி நடக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஓவர் ப்ரெஷர் ஆகி வெடிச்சுட்டு வெளியில் வரும். இப்படி வெளியில் வர்ற சமயத்தில் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆனோடும் கேத்தோடும் 2 பிளேட்டும் வந்து ஒன்னோட இன்னொன்று ஜாயின் ஆகி தீப்பற்றி அங்கே நமக்கு அந்த வெடிப்பு அப்படின்ற ஒன்று நிகழுது. இதை தடுக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய பேட்டரி எல்லாத்துலேயும் இந்த எலக்ட்ரோலைட்டுக்கு நடுவில் செப்பரேட்டர் அப்படின்ற ஒன்று கொடுக்குறாங்க. இந்த செப்பரேட்டர் இந்த ஆனோடு பிளேட்டையும் கேத்தோடு பிளேட்டையும் ஒன்னோட இன்னொன்று ஜாயின் பண்ண விடாது. ஆனாலும் இந்த செப்பரேட்டர் எல்லா நேரத்துலையும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல்ஜ் ஆகிறது காரணமாக இந்த செப்பரேட்டர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த சமயத்துலையும் நமக்கு தீப்பிடிச்சு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு ஃபோனை நம்ம தனி ஒரு டிவைஸாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அதாவது நம்ம எங்கே போனாலும் இந்த ஃபோனை கையில் கொண்டு போவோம், அதோட ரொம்ப கனெக்டடாக இருக்கும் அப்படின்றதுனால கிச்சனுக்குள்ளே வரும்போதும் ஃபோனோட தான் நம்ம உள்ளே வருவோம். அதை யாராலும் மறக்க முடியாது. பிரச்சனை என்னென்னா, இதை நம்ம தனியாக பார்க்குறது இல்லை அப்படின்றதுனால நம்ம கிச்சனில் என்ன வேலைகள் செஞ்சாலும் அந்த வேலைகளப்போ நம்ம கையில் ஃபோனை வச்சுட்டே இருக்கோம். ஸோ இப்போ உதாரணமாக அந்த மூடியை திறக்கிறேன் அப்படின்றப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீராவி வெளியில் வருது. ஸோ அப்போவும் என் கையில் ஃபோன் இருக்குது, நான் ஃபோனை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இதிலேருந்து வரக்கூடிய நீராவி அந்த ஹீட்டு வந்து இந்த ஃபோனில் ஈஸியாக இறங்கும். அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனோம் அப்படின்னா சிலர் தோசை ஊற்றிருப்பாங்க, தோசையை புரட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இப்படி சைடில் இங்கேயே வச்சுருவாங்க. ஸோ இங்கேயே இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா 2 அடுப்பும் எரியும் போது, இல்லை ஒரு அடுப்பு எரிஞ்சாலும் கூட ஓகே தான், ஒரு அடுப்புலேருந்து வரக்கூடிய ஹீட்டு இந்த ஃபோனில் வந்து ரொம்பவே ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டெமோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபோனில் வந்து டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 97.3 கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதே ஃபோனை நம்ம இங்கே ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம், வச்சுட்டு இதில் எவ்வளவு ஹீட் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் எவ்வளோ ஹீட் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். 106. ஒண்ணுமே தெரியலையே. அதே ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா வெரி ஹை, அதால் டிடெக்ட் பண்ணவே முடியல, வெரி ஹைன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. பட் இதில் உருவாகக்கூடிய அந்த டெம்பரேச்சரை வந்து நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. மெஷர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் இந்த ஃபோன் ஹீட் ஆகிருக்கு, ஓவர் ஹீட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. இது ரொம்ப காம்பேக்டான சைஸில் ரொம்ப சின்ன இடத்துல அடைச்சி வச்சுருக்கிறதுனால ஸோ அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வெளியேற்றுறதுக்கான ஒரே வழி இங்கே பின்னாடி இந்த ஃபோனோட பேக் கேஸில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கிராஃபைட் ஷீட் தான். பெரும்பாலான ஃபோனில் இந்த மாதிரியான கிராஃபைட் ஷீட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேக் கேஸ் மூலமாக தான் வந்து இது கூல் ஆகும், அதாவது அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து வெளியேற்றும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக ஒரு கார் டயர் மாதிரி பேக் கேஸை போட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆராய்ச்சி முக்கியமா, முதல்ல கையை வச்சு அண்ணா. ஸோ இது பின்னாடி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால பின்பக்கத்துலேருந்து அதிகப்படியான வெப்பம் வந்து வெளியேற முடியாது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் வந்து ஃப்ரண்ட் சைடு வழியாக தான் நமக்கு வெளியேறிட்டு இருக்கும். இதில் உள்ள மெயினான பிரச்சனை என்னென்னா, இந்த ஃபோன் ஹீட் ஆனாலும் அது ஹீட் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் உணரவே முடியாது.
ஏன்னா பின்னாடி பேக் கேஸ் இருக்குது, பின்னாடி டெம்பரேச்சர் வெளியேறாது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸ்க்ரீனை நம்ம டச் பண்ணும்போது நம்மளோட உள்ளங்கையை வச்சு தான் டச் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது அந்தளவு ஹீட்டுக்கு சென்சிட்டிவ் கிடையாது அப்படின்றதுனால ஈஸியாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஃபீல் பண்ண முடியல, அது நார்மலாக தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அப்படியே வச்சு பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காம்பேக்டான சைஸில் வந்து பேட்டரியால் ஊதவும் முடியாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ சடனாக ஹை ப்ரெஷர் உடச்சிட்டு வெளியில் வரும்போது இந்த ஃபோனே வந்து மொத்தமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் நம்ம அடுப்பு கிட்ட இருக்கோம் அப்படின்றதுனால இந்த கேஸுக்கு நெருப்பு வந்து பக்கத்துலேயே இருக்குது. அப்போ உள்ள அந்த ஆனோடு கேத்தோடு பிளேட்ஸு தான் ஜாயின் ஆகி நமக்கு நெருப்பு உருவாகணும் அப்படின்றது கிடையாது. அதுலேருந்து வரக்கூடிய கேஸு இந்த நெருப்பில் படும்போது அது மூலமாகவே இது ஈஸியாக தீப்பிடிச்சிக்கும். ஸோ ஃபோனு பயங்கரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் சொல்லலாம், நான்லாம் ரொம்ப நாள் கிச்சனில் ஃபோனை பயன்படுத்திகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் என் ஃபோன்லாம் வெடிச்சது இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போதுமே அந்த எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷருக்கு போய் தான் வெடிக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம பழைய மாடல் ஃபோனில் உள்ள பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஊதிட்டு வரும். ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆவியாகிட்டு வரும். இமீடியட்டாக ஃபுல்லாக ஆவியாகி மொத்தமாக வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் வேணும். பட் எப்போல்லாம் அது அதிக டெம்பரேச்சருக்கு போகுதோ அந்த சமயத்துலலாம் அந்த எலக்ட்ரோலைட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆவியாகும். ஸோ இது சேர்ந்து ஒரு கட்டத்தில் நம்ம கிச்சனில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. நம்ம நார்மலாக வெளியில் ஃபோனை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது கூட இது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் நீங்கள் கிச்சனில் ஹை டெம்பரேச்சரில் ஃபோனை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் காரணமாக கூட இந்த ஃபோனில் நிறைய காம்பனன்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் நம்ம அடுப்பு கிட்ட வச்சா தான் நமக்கு டெம்பரேச்சர் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் தள்ளி தான் வச்சுருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் கூட இதிலேருந்து வரக்கூடிய நீராவி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம தள்ளி வச்சு பயன்படுத்தினாலும் இந்த நீராவி இதில் படும்போது அது மூலமாகவும் டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கும் இந்த ஃபோன் வெடிக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு கிச்சனில் சிலிண்டர் இருக்கும், அந்த சிலிண்டரில் கேஸ் இருக்குது, ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து கேஸில் வந்து ஸ்பார்க்கை உருவாக்கி சிலிண்டரே வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த ஃபோன் ஆப்ரேட் ஆகக்கூடியது வெரி லோ வோல்டேஜ். ஸோ இன்டர்னலாக எதுவும் ஸ்பார்க் உருவாகாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனாலையும் எந்த விதமான ஸ்பார்க்கும் உருவாகாது. அதை நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் சொல்ல வர்றது கிச்சனில் ஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஏன்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு ஃபோனை பார்த்து தான் முக்கால்வாசி நேரம் சமையல் ஓடுது. அதனால் சேஃபான டிஸ்டன்ஸில் வச்சு பயன்படுத்துறது நல்லது. அதுவும் நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபோனை கிச்சனுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருந்தீங்க, ரொம்ப டெம்பரேச்சர் கிட்ட கொண்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இதோட காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆகிறது, இல்லை பேட்டரி டிகிரேட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் தொடர்ந்து கிட்டையே வச்சு பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா வேணால் ஒரு கட்டத்தில் இந்த ஃபோன் வெடித்து சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக பயன்படுத்துங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.